இன்றைய காணொலியில நாம் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தவாதிகளில் தலை சிறந்தவராக விளங்கிய விவேகானந்தரின் குருநாதரான ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி தான் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் கல்கத்தாவுக்கு அருகே இருக்கக்கூடிய தச்சனேசும் என்ற ஊரை சேர்ந்த ஒரு எளிய அர்ச்சகர். இவர் பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதன் மூலமாக பேரின்ப நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொன்னார். புனித தாயான காளியின் தீவிர பக்தரான இவர் காளியின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை என்று அறிவித்தார். புனித தாயாக விளங்கிய இந்த காளியின் தீவிர பக்தரான ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் அந்த காளியின் திருவுருவத்தை நேரில் காண வேண்டும் என்று பலமுறை தவம் இருந்து அந்த பலன் பலிக்காமல் பலமுறை மனமுடைந்திருக்கிறார். ஒருமுறை காளியின் திருவுருவத்தை நேரில் காண வேண்டி அந்த காளியின் கையில் இருக்கக்கூடிய வாளை உருவி தன்னைத்தானே மாய்த்து கொள்ள முயன்ற போது ஒரு பேரானந்த ஒளி தன்னை தாக்கி மயக்கமடைந்ததாகவும் அதன் பிறகு அவரது நடவடிக்கைகளில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவரது நடவடிக்கைகளில் மாற்றத்தை உணர்ந்த பெற்றோர்கள் இவருக்கு திருமணம் செய்ய முயன்ற பொழுது அவரே தனது பெண் இங்கே இருக்கிறார் என்று கைகாட்டி அவரது மனைவியாக சாரதா தேவியை ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு பெண்ணையுமே தாயாகவும் கடவுளின் திருவுருவமாக வணங்கக்கூடிய ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் தனது மனைவியையும் அலங்கரித்து அவரது காலில் விழுந்து வணங்கக்கூடியவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள். எல்லா மதங்களுமே பல்வேறு மூலக்கூறுகளை கொண்டு வீடு பேருக்கு அழைத்து செல்லும் என்று கூறியுள்ளார். உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுமே இறைவன் என்ற அடிப்படையில தன்னுள் இருக்கக்கூடிய ஜீவன் என்பதுதான் சிவன் என்று அறிவித்தார். அதன் அடிப்படையில் மனிதனுக்கு செய்யப்படும் சேவையே இறைவனுக்கு செய்யப்படும் சேவை என்று அறிவித்தார். இவ்வாறு 19ஆம் நூற்றாண்டில் மிக சிறந்த சீர்திருத்தவாதியாக விளங்கிய ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மிகப்பெரிய சாதனை என்னவென்றால், இதே 19ஆம் நூற்றாண்டில் மற்ற சீர்திருத்த இயக்கங்களான பிரம்ம சமாஜம் போன்ற பகுத்தறிவு பிரச்சாரங்களை முன்வைத்த போது அதில் அதிருப்தியுற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்த்ததுதான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. 1886இல் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் இயற்கையை எழுதிய பொழுது அவரது சீடர்கள் தங்களை ஒரு மதம் சார்ந்த அமைப்பாக தங்களை ஏற்படுத்தி கொண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களையும் அவரது போதனைகளையும் இந்தியா மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு பரப்பக்கூடிய பெரும் பணியை செய்தார்கள். இந்த முயற்சிக்கு பின்புலமாக செயல்பட்டவர் அவரது சீடர்களின் முதன்மையாக விளங்கிய சுவாமி விவேகானந்தர் அவர்கள். இவரது முக்கிய சீடராக விளங்கிய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி ராமகிருஷ்ண மிஷனை ஏற்படுத்தி சமூக சமய சீர்திருத்த பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதோடு மட்டுமில்லாமல் மக்களுக்கு கல்வி அறிவு, மருத்துவம் மற்றும் இயற்கை சீற்றங்களின் போது நிவாரண உதவிகளை மேற்கொள்வது போன்ற சமூக பணிகளையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது இந்த ராமகிருஷ்ண மிஷன். சரிங்களா? ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முக்கிய சீடராக விளங்கிய சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா நரேந்திரநாத் தத்தா என்பதுதான். மரபு சார்ந்த தத்துவ நிலைகளில் மன நிறைவு பெறாத விவேகானந்தர் அவர்கள் ராமகிருஷ்ணனின் போதனைகளில் தனது மனதை கவர்ந்தார். படித்த இளைஞரான சுவாமி விவேகானந்தர் அவர்கள் முதலாக பிரம்ம சமாஜம் போன்ற பல்வேறு அமைப்புகளில் பகுத்தறிவுவாதியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர்தான். அதன் பிறகு ராமகிருஷ்ண பரமஹம்சரின் புகழை கேள்விப்பட்டு அவரை சந்தித்த பொழுதுதான் கடவுள் பற்றிய தத்துவ நிலையை புரிந்து கொண்டார். உலகில் பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் இரண்டின் அவசியத்தையும் புரிந்து கொண்ட சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ராமகிருஷ்ணரின் போதனைகளில் தனது மனதை கவர்ந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களின் போதனைகளில் மன நிறைவு பெற்ற சுவாமி விவேகானந்தர் அவர்கள் உருவ வழிபாட்டிற்கும் அருவ வழிபாட்டிற்குமான வேறுபாட்டை உணர்ந்து இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தார். நடைமுறை வேதாந்த தத்துவமான மனித குலத்திற்கு சேவை செய்தல் என்ற கோட்பாட்டை பரிந்துரைத்தார். இவ்வாறு இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க கிளம்பிய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1893இல் அமெரிக்காவில் சிகாகோ மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் பற்றியும் அவர் கூறிய சொற்பொழிவுகள் அவருக்கு மிகப்பெரிய புகழை தேடித்தந்தன. இந்து சமூக சமய சடங்குகளில் ஒடுக்கப்பட்ட மக்களும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்றார். சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்களால் கவரப்பட்ட மேற்கத்திய கல்வி பயின்ற வங்காள இளைஞர்கள் அரசியல் மாற்றத்திற்காகவும் தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள். இவரது போதனைகளால் கவரப்பட்ட மேற்கத்திய கல்வி பயின்ற வங்காள இளைஞர்கள் வங்க பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கம் போன்ற பல்வேறு இயக்கங்களில் தன்னை முன்னிறுத்திக் கொண்டு சுதந்திர போராட்டத்திற்காகவும் தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள். இவ்வாறு இளைஞர்களை ஒருங்கிணைந்த சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினமான ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகின்றோம். சரிங்களா? 19ஆம் நூற்றாண்டில் சமய சீர்திருத்த இயக்கங்களில் முதன்மையாக விளங்கிய ராமகிருஷ்ண மிஷன் பற்றியும் அதை ஏற்படுத்திய சுவாமி விவேகானந்தர் அவரது குருநாதரான ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி இப்ப தெளிவா பார்த்துட்டோம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல இந்திய சமூகத்திற்கு புத்தெழுச்சி கொடுத்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றியும் சுவாமி விவேகானந்தர் பற்றியான ஒரு கொஸ்டின்ஸ் கட்டாயம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பாடத்துல கவனம் செலுத்தி படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த காணொளியில் அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட பிரம்மஞான சபையை
இங்கே ஏற்படுத்திய அன்னிபெசன்ட்டின் பங்களிப்பு பற்றி அடுத்த காணொலியில் விரிவாக பார்த்துருவோம். சரிங்களா? நன்றி.